இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்டு நடு ஹால்ல நிக்க வச்சு இப்படி பொருட்காட்சி மாதிரி அந்த ஆளை பார்க்க சொல்லிட்டு இருக்கீங்க? ஏ காவேரி, என்ன சத்தம் போடுற? கொஞ்சம் பொறுமையா பேசாதா? என்னப்பா, என்ன வேணும் உங்களுக்கு? இதோ ஆனந்தா, உனக்கு ஒண்ணு விட்ட மாமா பையன், அதுவும் மச்சான் முறை வேணும், தெரியும்ல? தெரியும். அதுக்கு என்ன இப்போ? எனக்கு ஆனந்தனை பிடிச்சிருக்கு. நல்ல பையன், நல்ல குடும்பம், தனியா தொழில் வேற பண்ணிட்டு இருக்கான். அதான் அவனுக்கு உனக்கும் வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணம் பண்ணிடலாம்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். யார கேட்டுப்பா முடிவு பண்ணீங்க? உன்னை பெத்த தகப்பனா, வேற யார கேட்கணும்? என்ன கேட்கணும்? நீங்களே தாலி கட்டிக்க போறீங்க? காவேரி, அண்ணே சும்மா இரு. நீ வேணா இவர் சொல்ற எல்லாத்துக்கும் அடங்கி போகலாம், என்னால அடங்கி போயிட்டு இருக்க முடியாது. இப்ப என்ன சொல்ற நீ? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா. அப்புறம் எப்ப கல்யாணம் பண்ணிக்குவ? எனக்கு தோணும் போதுதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்பவும் என்னால இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இவர் அவன் இவன் சொன்னா என் பொண்ணு கூட பார்க்க மாட்டான். உன்ன அடிங்கப்பா, அடிங்க, நல்லா அடிங்க, அடிச்சு கொல்லுங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கப்பா. என்ன எவ்வளவு அடிக்கணும்னு தோணுதோ என்ன நல்லா அடிச்சுக்கோங்கப்பா. அதுக்காக நீங்க கை காட்டுறவனுக்குலாம் என்னால தாலியை கட்டிக்க முடியாது. அப்ப நீ யார கல்யாணம் பண்ணிக்குவ? அப்பா நான் யாரு வேணாலும் கட்டிப்பேன். ஆனா இவன் உங்களுக்கு மாப்பிள்ளை கிடையாது. இவன் தான் உனக்கு மாப்பிள்ளை. உனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது இந்த ஆனந்தம் கூட தான். அது நடக்கவே நடக்காது. அப்படியா? பார்க்கலாமா? பாக்கலப்பா. என்ன மீறி இந்த கல்யாணத்தை நீங்க எப்படி பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்? வீட்டை விட்டு ஓடுவேன். சும்மா இல்லப்பா, கல்யாணத்துக்கு அன்னைக்கு காலையில எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொந்த பந்தங்கள் எல்லாம் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்கல்ல, அப்ப வீட்டை விட்டு ஓடுவேன். அப்ப அவமானப்பட்டு நிப்பீங்கல்ல, அப்ப உங்களுக்கு மக சொன்னதே பண்ணிருக்கலாம்னு தோணும்பா. வாய் மூடு கழுத. ஊர் உலகத்துல எந்த பொம்பளை பிள்ளை நீ பேசுற மாதிரி பேசுமா? பேச மாட்டாங்கப்பா. அதே மாதிரி எந்த தகப்பனும் இந்த மாதிரி ஒருத்தர் தான் பிள்ளைக்கு கட்டி வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்பா, தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. குறிச்ச தேதியில உனக்கும் ஆனந்தனுக்கும் இந்த கல்யாணம் நடக்கும். நீ எப்படி தப்பிச்சு போறன்னு நானும் பாக்குறேன்.